புதிய உடன்படிக்கையில் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணப்பட்ட உன்னை பற்றி நான் சொல்கிறேன். உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம், உன்னுடைய நோய்களை எல்லாம், உன் பிராணனை அந்த அழிவுக்கு விலக்கி உன்னை மீட்டு, அப்புறம் நோவா காலத்தில் வந்த வெள்ளத்தை போல வந்துச்சுல கிருபை, அந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையால் ஒரு வாயை திருப்தியாக்கி கழுவுக்கு சமானமா உன்னை திரும்ப 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 வாழ வைப்பேன், வாழ வைப்பேன், வாழ வைப்பேன். சாகடிக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன். நோவா காலத்துல வந்த வெள்ளத்தை போல இனி வெள்ளத்தை அனுப்பி யாரையும் கொல்ல மாட்டேன். தனிப்பட்ட முறையில் உன் வீட்டுக்குள்ள வச்ச உன்னை வியாதியால கொல்லவும் மாட்டேன். ஏன் தெரியுமா? இது நான் அவங்களோட பண்ண உடன்படிக்கை மாதிரி இல்ல, இது நான் வந்து பண்ணியிருக்கிறேன். உன்னை தேடி வந்து பண்ணியிருக்கேன். உன்னை மீட்பதற்காக என் குமாரன் இயேசுவை சாகாப்பு கொடுத்திருக்கிறேன். அவருடைய ரத்தத்தை சிந்தி உன்னுடைய எதிர்பார்க்கிற கிரியெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்த்து பனிஷ்மெண்ட்டை அவர் மேல போட்டு, சாபத்தை அவர் மேல போட்டு, வியாதியை அவர் மேல போட்டு, நீ பண்ணிட்டு இருக்கிற அக்கிரமத்தை எல்லாம் தூக்கி அவர் மேல போட்டு அவரை சாகடிச்சு உன்கிட்ட ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கேன். அதனால இது மாற முடியாதுப்பா. மலைகள் விலகினாலும் பருவத நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கை விலை போராமலும் இருக்கு என்று கர்த்தர். இப்ப கையை தட்டுங்க. உடன்படிக்கையின் தேவன் கிருபையின் அடிப்படையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. கிரியைகளின் அடிப்படையில் செய்யப்பட்ட உடன்படிக்கையில் மாறலாம், முடிக்கலாம், தண்டிக்கலாம், சாபத்தை கொடுக்கலாம். ஆனால் கிருபையின் அடிப்படையில் செய்கிற உடன்படிக்கையில் இவன் என்ன பண்ணாலும் ஒரு மாறவே கூடாது. இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் நம்மோடு பண்ண உடன்படிக்கை கிரியையா கிருபையா?